சிந்திக்கணும். நான் பாவ மனுஷன் மரித்து நீதிக்கு படைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உறுதியாக விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதை விசுவாசிக்கணும். அவர் என்னை செம்மையான பாதையை நடத்துகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதனால் உண்டாகிற கிரியைகள் உங்களுக்கு நற்கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறதுனால என்ன நடக்கிறது? நன்மை செய்கிறவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். நீங்க நன்மை செய்கிறவர் உங்களுக்குள் தங்கி இருக்கும் போது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள் தங்கி இருக்கும் போது அவன் பாவம் செய்கிறவனாக இருப்பான். ஒரு விபச்சாரம் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கி இருக்கும் போது அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். ஒரு பண